சார் அப்படியா? சொல்லு, எப்படி கொண்ட? ஏய், ஒன்னதான் சொல்லு. ஏய், சொல்லு. அதிகமா அதான் உன் பேரு? பாத்தியா? கடைசியில் மிஞ்சினது இந்த போட்டோ மட்டும்தான். இந்த போட்டோ இனிமேல் உனக்கு தான் தேவைப்படும். சொல்றா? ஏய், சொல்றா. எப்படி பண்ண? ஏய், சொல்றா. சொல்ற. எப்படி பண்ண? கேட்கல? சத்தமா? இங்கே பாரு, இந்த கம்பெனியோட மொத்த கூல் அண்ட் பைப்பிங் கான்ட்ராக்டை நம்ம கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. ஓகே சார், பிளான் பண்ணிக்கோ. உடனே வேலை ஆரம்பிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். புரியுதா? 1 minute. யா, ஹலோ. என்ன நடந்தாலும் யார் தடுத்தாலும் சொன்ன டைமுக்கு வந்துடுவேன்னு யாரோ சொன்னாங்க. ஓ, ஐம் சாரி, கொஞ்சம் அதிகமாக லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் உடனே வந்துடுறேன். அர்ஜுன் கோவமா இருக்கானா? அப்பா, இப்போ எங்கே தான்ப்பா இருக்க? எனக்கு சாக்லேட் வாங்கணும், வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கணும், படத்துக்கு போகணும். எங்கே தான் பண்ணி இருக்க? சீக்கிரம் வாப்பா. ஐம் சாரிடா, உடனே வந்துடுறேன். கேட்டதில்ல, நாங்கள் 2 பேரும் செம்ம கோவத்தில் இருக்கோம். நீ மட்டும் டைமுக்கு வரலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? ஒரு செகண்ட். என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணலாம்? பிளான் பண்ணிட்டு கூப்பிடுறேன். சரி. அர்ஜென்ட் ஒர்க்கு உடனே கிளம்பணும். வீட்டையும் பார்த்துக்கணும்ல. அண்ணா, உண்மையாகவே இன்னைக்கு மருது சிங்கத்தை போட்டுருவீங்களா? இந்த நாளுக்காக தான் 1 வருஷத்துக்கு மேலே காத்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக விட்டுற மாட்டேன். பார்த்துண்ணா, மிஸ் ஆனால் என்ன நடக்கும்னு தெரியும்ல. குணா வர்றான். ஏய், வர்றான்டா. நம்மக்கிட்ட தான் வரான். ஏய், வண்டி எடு. வர்றான்டா. வண்டி ஏறா. கிட்ட வந்தாடா. சீக்கிரம் ஏறா. ஏய், வண்டி ஏறா. டாடா மாட்டேங்கண்ணா. டேய், மருது கிளம்பிட்டான். நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன்.
நீ இருமா. ஹலோ, பில்லை போடுறா. ஹலோ, கியூ எங்க இருக்கு? ஏய், பில்லை போடுறா. ஏய், என்ன பிரச்சனை உனக்கு? சார் ஒழுங்கா வீடு போய் சார் சேரணுமா? நீங்க போய் பில் போட்டுங்க சார். இல்ல, அவங்க என்ன தெரியாம பிரச்சனைங்கிற? பேசிட்டாங்க. போங்க போங்க சார் ப்ளீஸ். பார்த்து கூட்டின்னு போயா, அதான் பண்ணிட போறேன். ஏண்டி எவன் கூட போய் பிரச்சனை பண்ற? அவன் பண்ண தப்பு தானே? தப்பு தான். இங்க இருக்கிற வேற யாராவது கேட்டாங்களா? கேட்டா தப்பா? கேட்கலாம், சண்டை கூட போடலாம். அப்புறம் என்ன ஆகும் தெரியுங்களா? என்ன ஆகும்? வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி 10 பேரோட வந்து நிற்பான். ஒத்த ஆளா இருந்தா கூட கையை முறிட்டு நிற்கலாம். 10 பேரோட இருந்தா என்ன பண்ண சொல்ற? இங்க நிக்க போற 30 செகண்டுக்காக யாரும் ஃபேமிலி ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. புரியுதா? தேங்க்யூ. இந்த காட்டுராஜ சிங்கத்தோட கதை கேட்டிருக்கியா? ஒரு காட்டுக்குள்ள சிங்கம் ஒண்ணு வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. தூரமா ஒரு மரத்துக்கிட்ட ஒரு காட்டு நாய் சிங்கம் சாப்பிடுறது பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. சிங்கம் சாப்பிட்டு போனதுக்கு பிறகு அந்த நாய் வந்து மிச்சம் மீதியை சாப்பிட்டுச்சு. சிங்கம் அதை கண்டுக்காம விட்டுடுச்சு. டெய்லியும் அந்த சிங்கத்தோட மிச்சம் மீதி தின்னுக்கிட்டு அந்த நாய் அதோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு போயிடுச்சு. ஒரு நாள்ல அந்த நாய்க்கு ஒரு சின்ன யோசனை. சிங்கம் தான் நம்மள எதுவும் பண்ணலையே, எதுக்கு இப்படி தின்னுட்டு போனோம் அப்படின்னு சிங்கத்தோட கிட்ட போய் சாப்பிட்டேன்னா அப்படி யோசிச்சுக்கிட்டு அந்த நாய் சிங்கத்தோட கிட்ட போயிடுச்சு. நாய் கிட்டே வந்ததும் சிங்கத்துக்கு கோபம் வந்துச்சு. அதை கடிச்சு கோதரை தூக்கி போட்டுடுச்சு. கடி வாங்கின நாய் அந்த சிங்கத்தை பழி வாங்கணும்னு இன்னும் கொஞ்சம் நாயை கூட்டிக்கிட்டு சரியான நேரத்தை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. சரியான நேரம் வந்துருச்சு. ஆனா தோத்து போச்சு. ஏன் தெரியுமா? அது வெறும் நாய். இன்னைக்கு இட்லி தானா? ப்ளீஸ்மா. பிரெட் ஜாம் ப்ளீஸ். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டுமா? அதி அதி அதி. ஏய், எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே விளையாடிட்டு இருப்பியா? இந்தா பழத்தை சாப்பிடு. அதி. அடியே என் பொண்டாட்டி. ஏய், இன்ஜினியர் தானே? ஆமா. பைப் இன்ஜினியர் தானே? ஆமா. தண்ணி வரல பைப்ல பாரு.
ஏய் இது பிளம்பர் பார்க்குற வேலைடி, நான் பைப் இன்ஜினியர். செக்யூரிட்டி ஏதாவது தப்பா வால்வ் ஆஃப் பண்ணிருப்பான், நான் என்னன்னு கேட்குறேன். கேளுங்க, தண்ணி வர வேண்டிய இடத்துல தண்ணி வராது, பாதி நாள் லிஃப்ட் ஒர்க்கே பண்ணாது, அதான் எல்லாரும் காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இதுல இருந்து வேற தண்ணி சொட்டும். இது வரை எடுத்து வச்சிடும். ஏய் இது கமர்ஷியல் பர்பஸ்க்காக கட்டின அபார்ட்மெண்ட், வாங்க யாரும் வரலன்னு ரெசிடென்ஷியல் பர்பஸ் ஆகிட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? ஒண்ணு பண்ணலாம், நான் வந்து வேலைக்கு போறேன், நீங்க இருந்து சமைச்சு போடுங்க. கோவத்துல கூட என் பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருக்கு. ஏய் என்னடி ஆசையா கிட்ட வந்தா கத்திய காட்டுற? உனக்கு வேலைக்கு டைம் ஆகுது இல்ல, போ போ. சொன்னா கேள்வி, இன்னைக்கு வேணா லீவ் போட்டுக்கிறேன். நானே உங்களுக்கு சமைக்க ஒண்ணு வேணாம். நான் சொன்னா கேளு. ஐயோ நீ சமைச்சாதான் தெரியுமே. ஏய், கிளம்பி இங்க இருந்து. மணி ஆச்சு. இன்றைக்கும் வேலை செய்யலையா? 10 மாடி இறங்கணும். வா, என்ன லிஃப்ட் வேலை செய்கிறானுங்களோ. வணக்கம் சார், குட் மார்னிங். என்ன சார் இது லிஃப்ட்டே வேலை செய்ய மாட்டேங்குது, வாரத்துக்கு ஒரு வாட்டி இதே வேலையாக போச்சு. உடனே பார்க்குறேன் சார். ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். சுரேஷ் லிஃப்ட் சர்வீஸுங்களா? ஆமாங்க. என்னங்க வேலை செஞ்சு வச்சிருக்கீங்க? லிஃப்ட் வேலை செய்ய மாட்டேங்குதுங்க. எல்லாம் சரியா தானே இருந்தது சார், நான் உடனே வந்து பார்க்குறேன் சார். வந்து சீக்கிரம் பண்ணுங்க சார், வர்றவங்க போறவங்க திட்டுறாங்க சார். சார் வந்துடுறேன். லோன் வர கட்ட மாட்டியா? சார் விட்டுருங்க சார், வேண்டாம் சார், எல்லாரும் பார்க்குறாங்க சார். வேண்டாம் சார், சொன்னா கேளுங்க சார். சார் விட்டுருங்க சார், வேண்டாம் விடுங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. வந்து மூஞ்சி உடச்சுக்கலாம். போயா. ஹலோ என்னங்க நடக்குதுங்க? வேலையை பார்த்துட்டு போயா. என்ன சார் பிரச்சனை? யோ வேலையை பாரியா, நீ வாடி உள்ள. ஏங்க உங்களுக்காவது ஏதாவது தெரியுமா? போயா, இருக்கிற பிரச்சனையில் இவன் வேறு. எப்போ பார்த்தாலும் இந்த லிஃப்ட் தொல்லை தாங்க முடியலடா. ஏய் கபோதி. சாரி சார், நீங்க போங்க. மூஞ்சே பாரு. என்னப்பா உள்ள ஒருத்தர் இருக்காரு, அவர் யார்? உங்க பையனா? என் மகன் தான், இன்னைக்கு காலையில் தான் வந்தான். அதுக்கு என்னப்போ? இந்த வக்கீலா இருக்காருன்னு சொன்னீங்களே, அவரா? உனக்கு என்னப்பா வேணும்? சார் ஒன்றும் இல்லை சார், அந்த 8வது மாடியில் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் பேர் கூட ஏதோ மணிமாறன். மணிமாறன். அவர் யாரும் வேகமாக தரத்தரம் இழுத்து போகிறாங்களே, என்னாச்சு சார்? ஆமாம், என்கிட்ட தான் கேட்டாங்க, நான் தான் சொன்னேன். என்ன ஏதாவது பிரச்சனையா? அடுத்தவங்க பிரச்சனை உனக்கு எதுக்கு? சார் ஜெனரேட்டருக்கு டீசல் போடணும், ஸ்டோர் ரூம் சாவி உங்கள்கிட்ட தான் இருக்குது, கொடுங்க. சார் இந்தாங்க சார், பிடிங்க சார். இனிமேல் லிஃப்ட்டில் ப்ராப்ளமு, ஜென்ரேட்டரில் ப்ராப்ளமு, பைப் லைனில் ப்ராப்ளம் என்ன கூப்பிடாதீங்க சார். செக்யூரிட்டி, டீசலை போட்டு திருப்பி சாவி இவர்கிட்டே கொடுத்துருங்க, போங்க. உனக்கு இப்போ என்ன, மணிமாறனை ஏன் இழுத்துட்டு போனாங்கன்னு தெரியணும் இல்லையா? கரெக்ட் சார். அவன் பேங்க்கில் 5 லட்ச ரூபாயை திருப்பி கொடுக்காம ஆட்டையை போட்டான், அதான் இழுத்துட்டு போயிட்டாங்க. சார் இது சிவில் கேஸ் சார், இப்படிலாம் தரத்தரம் இழுத்துட்டு போகக்கூடாது சார். தம்பி நீ வேணா போய் அவங்களுக்கு கிளாஸ் ரெடி எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னா, எனக்கு 1000 வேலை இருக்குது, வரட்டா? சார் சாமிநாதன் சார், சார் நான் சொன்னா கேளுங்க சார். திருந்தவே மாட்டாங்க. நாம சொல்லிதான் அந்த மேட்டில் செல்வாருன்னு மருதுக்கே தெரியாது. நம்ம பேரை சொல்றதுக்குள்ளேயே போட்டுக்கிறானுங்க. இந்த வாட்டி அவன் முந்திக்கிறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும்டா. கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் மொத்த உசுரம் போயிடும்.
ஏப்பா நில்லுப்பா, நீ பாட்டுக்கு எங்க வர? அண்ணே பைப் லைன்ல வேலை எல்லாம் பாக்கி இருக்குண்ணே. ஏப்பா உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குப்பா, நீ இப்ப போகாதப்பா. என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த சைக்கிளுக்கு இன்னும் 1 மாசம் ஆகும். பரவாயில்ல போப்பா கிளம்பு. செல்வம் உன்னை தூக்கம் வந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படி தூக்கணும்னு நினைச்சா நானே நேரில் வந்திருப்பேன். மறுதாவது வேணாண்ணா. தம்பி உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்ப்பா, போப்பா. போயிரியா போ. அம்மா லாலிபாப். வா. வா வாங்கி தரேன் வா. Thank you. 10th floor. அர்ஜுன் தேங்க்ஸ் சொல்லு. தேங்க்ஸ் தாத்தா. That's okay. அதி 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 வா. எவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? என் மூஞ்சில ஒரு மாதிரி இருக்கு. ட்ராமா பண்றியா? என்ன ட்ராமா பண்ணாலும் இன்னைக்கு வீடை ரெடி பண்றது உன் வேலை தான். என்னாச்சுன்னு தெரியலங்க. டாக்டர் கிட்ட என்னென்னமோ சொல்றாங்க. கருணா என்னம்மா இன்னும் கிளம்பலையா? அதான் சொன்னேன்ல உங்க பையன் பழைக்க மாட்டான். முதல்ல அவனை கூப்பிட்டு ஜிஹெச் கிளம்புங்க. 13 வருஷம் கழிச்சு பிறந்தா ஒரே புள்ளடா தெரியுமா இருக்கு. சார் 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 அவர் வேலைக்கு புதுசு சார்.
நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது சார். பையனுக்கு ரொம்ப நாளாகவே ஹார்ட்டு சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை. டயர்ட் ஆகிறது, மற்ற பசங்க மாதிரி சுறுசுறுப்பாக இல்லாமல் அடிக்கடி சோர்ந்து போகிறது, இதெல்லாம் அவருடைய ஹார்ட்டு சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது தான் காரணம். நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க சார். உங்கள் பையனுக்கு இம்மிடியேட்டாக ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும். ஆனால் உங்களுக்கே தெரியும், பையனுடைய பிளட் குரூப் ரேர் குரூப். அதே ஏஜில் டோனர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் சாரி சார். சார், ஒருவேளை இதே பிளட் குரூப்போட இதே வயசில் உள்ளவங்க யாராவது ஆக்சிடென்ட் ஆகி எங்கேயாவது அட்மிட் ஆயிருந்தாலோ, அவங்க மண்டையில் அடிபட்டு பிரெயின் டெட் ஆயிருந்துச்சுன்னா உங்கள் பையன் கண்டிப்பாக பிழைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு சார். சொல்ல குணா, எத்தனை உயிர் போனாலும் பரவாயில்லை, என் பையன் உயிரோடு இருக்கணும். சரிண்ணே. சரியா? நான் பார்த்துக்கிறேண்ணே.